தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் 7வது பாடலான பவழவெற்பாம் பசுபதி வழி என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். உண்டு என்னிடத்தில் பல குற்றம், ஆகினும் உனையடைந்தேன், ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமையல்லவோ. உண்மையாய் ஒரு விண்ணப்பம், பண்டு உதிரம் அது சிதற வில்லால் அடித்த பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா, நீர் பயந்தவர் செய்பாங்கு போலும் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரனை காத்த செய்கை போல் உன் கிருபையால் சிறியேன் மீதே பூரண கட்டாட்சமது செய்ய வேணும் இது சமயமே. வண்டு குடிகொண்ட குழல் கெண்டை விழி கண்டுமொழி வள்ளி மணவாள சரணம். வண்டு குடி கொண்ட குழல் கெண்டை விழி கண்டுமொழி வள்ளி மணவாள சரணம். வண்ணமயில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. எந்தவிதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் சுவாமிநாதனிடம் ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார் ஆசிரியர். விண்ணப்பம் என்பது நமது விருப்பத்தையும் விழைந்ததையும் கூறி அதனை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற முறையீடாகும். பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று அப்பர் சிவபெருமானிடம் தெரிவித்து தன்மேல் சூலப் பொறியும் ரிஷபப் பொறியும் பொறித்திட வேண்டினார். அதாவது சிவ சின்னங்களை பொறித்தருள வேண்டுகிறார். வைணவ நெறியில் சமய சின்னங்களை பொறிக்கும் வைபவமே சமாசனம் என்றும் முத்ராதனம் என்றும் குறிப்பிடப்படும். நீத்தல் விண்ணப்பம் என்ற தலைப்பில் மாணிக்கவாசகர் 50 பாடல்களை அந்தாதி தொடையமைத்து பாடியுள்ளார். உலகியல் பற்றுக்களை நீக்கி தன்னை தாங்கிக் கொள்ள சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கிறார். மோகத்தை களைந்துவிடு, அல்லால் மூச்சை நிறுத்திவிடு என்ற பாரதியார் பாடல் மகாசக்திக்கு விண்ணப்பம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஆசிரியர் தன்னிடம் பல குற்றங்கள் உண்டு என்பதை முதலில் தெரிவிக்கிறார். பிறகு முருகனை சரணடைந்து விட்டதால் மனமுவந்து பொறுத்து காத்திடல் அவன் கடமை என்கிறார். தவறு செய்தல் மனிதனின் இயல்பு, மன்னிப்பது இறைவனின் பண்பு என்ற அடிப்படையில் இறைவனிடம் முறையிடலாம். ஆனால் செய்துவிட்ட தவறுகளுக்கு வருந்தி எதிர்காலத்தில் அவை நிகழாவண்ணம் பார்த்து கொள்ள முயற்சிப்பதே உத்தம மனிதனின் பண்பாகும். பிள்ளையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று சுந்தரர் இறைவனை போற்றினார். இறைநெறியை சார்ந்தவர்கள் தமது பிழைகளை உணர்ந்து கொள்வர். அவ்வாறு உணர்ந்து அடைக்கலம் புகுந்த பின் அவர்களை பிழைகளில் இருந்து இறைவன் காத்து விடுவான். அப்படி காக்க வேண்டியது அவனுடைய கடமையாகிறது. பிழை செய்யும் மனிதன் மற்றவர் பிழை செய்யும் பொழுது தன்னை மகாத்மா என்று எண்ணிக்கொண்டு அவர்களை எச்சரிப்பான். சரி, ஒழிந்து போ, இதுபோல் இனிமேல் செய்யாதே என்பான். அவனுடைய வார்த்தைகளில் ஆணவம் தொனிக்கும். ஆனால் இறைவனோ ஏதோ நமது குழந்தை தவறு செய்து விட்டது, இனி அப்படி செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை என்று எண்ணி விடுவான். தாயின் அணைப்பில் இருக்கும் குழந்தை நிம்மதியாக உறங்குவது போல் ஆண்டவனை சரணடைந்தோர் எந்த கவலையும் இன்றி இருக்கலாம் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிறார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று மாணிக்கவாசகர் கூறுவது போல் அடியவரால் அமைதியாக இருக்க முடியும். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்றார் அப்பர் பெருமான். சுவாமிமலை நவரத்தின மாலையும் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமையல்லவோ என வினவுகிறது.
வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதென்று என்கிறார் அபிராமி பட்டர். அதாவது வெறுக்கத்தக்க செயல்களை அடியவர் செய்தாலும் அவற்றை பெரியவர்கள் பொறுத்துக் கொள்வது புதிய செயலன்று, தொன்மையானதே. சிவபெருமானை அழைக்காமல் அமுதம் கடைய முற்பட்ட தேவர்களை ஈசன் வெறுக்கவில்லை. நஞ்சு தோன்றிய பொழுது தேவர்களின் பிழையை ஈசன் நினைவிற்கொள்ளவில்லை. உடனே அந்த நஞ்சை உண்டு உலகத்தை காத்தான். அந்த இறைவனின் இடப்பாகத்தில் இருக்கும் அம்பிகை தன்னை கைவிடலாகாது என்றார் அபிராமி பட்டர். அதுபோலவே நவரத்தின மாலையில் சிவபெருமான் செய்த அருட்செயல்களை நினைவுபடுத்தி சுவாமிநாதனிடம் விண்ணப்பிக்கிறார். பாரத போரில் வெற்றி பெறுவதற்கு அர்ஜுனன் ஈசனிடமிருந்து பாசுபத கணையை பெற விரும்பினான். கைலை மலை சாரலை அடைந்து கடும் தவம் இயற்றினான். அச்செய்தியை அறிந்த துரியோதனன் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க மூசன் என்ற அரக்கனை ஏவினான். மூசன் பன்றியின் வடிவத்துடன் அர்ஜுனன் முன்னே வந்து தவத்தை கலைக்கவும் உயிரை குடிக்கவும் முற்பட்டான். அர்ஜுனனுக்கு பாசுபத கணையை கொடுத்தருள இறைவனும் புறப்பட்டான். ஈசன் வேடனாக உருவம் தாங்கி வந்தான். அம்பிகையும் வேட்டுவச்சி வடிவில் இடையில் குழந்தை முருகனையும் சுமந்து உடன் வந்தாள். தன்னை தாக்கி தவத்தை கலைக்க முற்பட்ட பன்றியின் மீது அர்ஜுனன் அம்பெய்திய அதே நேரத்தில் ஈசனும் கணை விடுத்தான். மூசன் மாண்டான். உரிய நேரத்தில் மூசனை கொன்று தன்னை காத்த சிவவேடனை அறியாத அர்ஜுனன் அவனுடன் சொற்போரும் விற்போரும் புரிந்தான். ஈசன் பார்த்தனின் வில்லானை அறுத்து விட்டான். அதனால் வெகுண்ட அர்ஜுனன் சிவவேடனை வில்லால் ஓங்கி அடித்தான். அந்த அடி எல்லா உயிர்களின் மீதும் விழுந்தது. பார்த்தன் மற்போர் செய்து சிவவேடனை வெல்ல நினைத்தான். சிறிது நேரம் இருவரும் நிலத்தில் கட்டி புரண்டனர். பிறகு சிவவேடன் மறைந்தான். வான வீதியில் உமையம்மையுடன் சிவபெருமான் காட்சி கொடுத்தான். பாசுபத கணையும் தந்து அதனை விடுக்கவும் திரும்பி பெறவும் கூறத்தக்க மந்திரங்களை உபதேசித்து அருளினான். முதலில் அறியாமல் பார்த்தன் ஈசனை அடித்த பொழுது அவனுடைய திருமேனியிலிருந்து உதிரம் சிதறியது. அப்போதும் இறைவன் பார்த்தனிடம் சினம் கொள்ளாது விளையாடினான். பாசுபதமும் அளித்தான். இது ஈசனின் அருளாற்றலை விளக்கும் வரலாறு. உயிர்கள் அறியாமல் செய்யும் பிழைகளை அவன் பொறுக்கும் கருணை திறத்தையும் விளக்குகிறது. வேட்டுவச்சியாக வந்த அம்பிகையின் இடையில் அமர்ந்தபடி பார்த்தன் உதிரமது சிதற சிவபெருமானை வில்லால் அடித்ததை நேரில் பார்த்தவன் முருகன். பண்டு உதிரமது சிதற வில்லால் அடித்திட்ட பார்த்தவனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா என்ற பகுதியில் சுவாமிநாதனிடம் அதனை நினைவுபடுத்துகிறார் ஆசிரியர். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் ரசிப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் 7வது பாடலுக்கு முதற்பகுதி விளக்கத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.